DJI Osmo Action 5 Pro இந்த ஆக்ஷன் கேமராவுடைய அன்பாக்சிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து அட்வென்ச்சரஸ் காம்போ, நிறைய ஆக்சசரிஸ் இதில் இருக்குது. அதுக்காக தான் நான் இந்த பேக் வாங்கியிருக்கேன். ஸ்டாண்டர்ட் பேக் அப்படின்னு ஒன்று இருக்குது, நான் அது வாங்கல. இதோட கொஞ்சம் விலை குறைவு தான் அது. இதில் என்னென்னா இந்த எக்ஸ்டென்ஷன் ராடு, எக்ஸ்ட்ரா பேட்டரிஸ் இதெல்லாம் இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து அன்பாக்சிங் பண்ணுவோம். இதில் என்னென்ன இருக்குன்னா, ஃபஸ்ட்டு இந்த ஆக்சசரிஸ் பேக்கை பார்ப்போம். இதில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து மேக்னெட்டிக் மவுண்ட்டு, கேமராவுடைய பாட்டமில் வந்து மேக்னெட் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை இது பண்ணிக்கலாம். ஸோ இது நல்ல சிஸ்டம். இன்னொரு மவுண்ட் இருக்குது, இது வந்து கொஞ்சம் ஹைட் இதோட கம்மியாக இருக்கும். அது இன்னொரு பேக்கில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்து USB-C கேபிள், டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கு, அப்புறம் சார்ஜிங்க்கு இதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த பேக் வாங்கினதுக்கு முக்கியமான ரீசன் வந்து இந்த சார்ஜிங் கேஸ் தான். இந்த சார்ஜிங் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து எக்ஸ்ட்ரா 2 பேட்டரி இருக்குது. நார்மல் பேட்டரியோட DJI இப்போ இது 1950 மில்லி ஆம்ப் ஹவர்ஸு. ஸோ இது ஒரு பேட்டரி வந்து கேமரா பேட்டரி, இது ஸ்டாண்டர்ட் பேக்கில் வந்துடும். இது எக்ஸ்ட்ரா 2 பேட்டரி ப்ளஸ் இந்த சார்ஜிங் கேஸோட வந்திருக்கு. நீங்கள் சார்ஜ் வந்து இந்த C போர்ட்டில் போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த C போர்ட்டில் போட்டிங்கன்னா இது வந்து ஃபுல் ஆகிடுச்சுன்னா இது க்ரீன் கலரில் வந்துடும். இந்த சார்ஜிங் கேஸ் வந்து ஒரு பவர் பேங்க் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டக்குன்னு ஃபோன் வந்து பேட்டரி போயிடுச்சுன்னா ஃபோனுக்கும் நம்ம வந்து சார்ஜ் போட்டுக்கலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் இது. நான் மெயினாக இந்த அட்வென்ச்சரஸ் பேக் வாங்கினதுக்கு ரீசனே இந்த சார்ஜிங் கேஸ் தான். ஸோ இது வச்சுருவோம் நம்ம இப்போது. DJI Mimo ஆப் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு QR கோடு நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ப்ளே ஸ்டோரில் இருக்காது, நீங்கள் இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டா DJI வெப்சைட்டில் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் உள்ளே இருக்குது. இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டிக்கர் பேக் ஒன்று கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன். ஒரு 4-5 ஸ்டிக்கர் உள்ளே இருக்கும். ஸோ நான் மோஸ்ட்லி நான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல்லாம் படிக்க மாட்டேன். அதுதான் ஓகே. அடுத்து என்ன பேக்கில் என்ன இருக்குன்னா, ஸோ கேமரா இப்போ நம்ம இது வச்சுக்கலாம். இது வந்து ஒரு மெயின் கேமரா பாக்ஸ் இதுதான். இது வந்து ப்ரொடெக்டிவ் கேஸ், கேமராவுக்கு வந்து நம்ம ஃபோன் கேஸ் மாதிரி இது வந்து ப்ரொடெக்டிவ் கேஸு. இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னால், இப்போ இங்கே பாருங்கள் இன்னொரு மவுண்ட் இருக்குது இதில். இது வந்து ஸ்க்ரூஸா, தம் ஸ்க்ரூஸ் இது. ஸோ 2 தம் ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க. அது எதுக்கு யூஸ் பண்ணுறது நான் காட்டுறேன் உங்களுக்கு. இது கேமரா. நான் சொன்ன இன்னொரு மவுண்ட் இதில் இருக்கும் அப்படின்னு. இங்கே ஒரு மவுண்ட் இருக்கும் உள்ள. இந்த மவுண்ட் தான் நான் சொன்னேன். இது எதுக்குன்னா, நீங்கள் டக்குன்னு வெர்டிக்கலாக நீங்கள் ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மவுண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது ப்ரொடெக்டிவ் கேஸு. ஓகே. ஸோ இது வந்து இன்னொரு மவுண்ட். இது வந்து அடிசி மவுண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் கார்லலாம் வந்து இப்படி ஸ்டிக் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த அடிசி மவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா இதுதான். நல்லா பார்க்க சாலிடாக இருக்குது கேமரா. நம்ம கேமரா ஓப்பன் பண்ணிடலாம். எஸ், இவ்வளோ தான் கேமரா. சென்சார் சைஸ் வந்து 1/1.3 இன்ச்சு f2.8 அப்பர்ச்சர் லென்ஸ் இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேமரா வந்து அண்டர் வாட்டரில் பார்த்தீங்கன்னா 20 மீட்டர் வரைக்கும் உள்ளே போகும். இந்த ப்ரெஷர் காஜ் இருக்குது. ஸோ அது வந்து மெஷர் பண்ணோம். 20 மீட்டர் அப்படின்றது இருக்கிற ஆக்ஷன் கேமராலேயே இதுதான் வந்து ரொம்ப டீப்பஸ்ட்டு ஒர்க்கிங் ஆகிற கேமரா. ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா மெமரி கார்டு நீங்கள் போடலாம் கூட. இதில் வந்து ஒரு இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. இது வந்து ஒரு USB-C போட்டு. நான் வந்து பேட்ரி இதை காட்டுறேன்.
ஸோ இது வந்து பேட்டரி போடுற ஸ்லாட்டிங் ஒரு சின்ன இன்டர்னல் மெமரி கார்டு, மைக்ரோ SD கார்டு, எக்ஸ்டர்னல் மெமரி கார்டு போட்டுக்கலாம். மெமரி கார்டு நீங்கள் போடலாம் கூட, கேமராக்குன்னு ஒரு ஸ்டோரேஜ் 47 GB ஸ்டோரேஜ் இருக்குது. அதனால் இப்போ நீங்கள் மெமரி கார்டு மறந்துட்டால் கூட அந்த ஸ்டோரேஜை யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல ஒரு ஃபீச்சர் இந்த கேமராவில். ஸோ கேமராவும் நல்லா பார்க்க சாலிடாக தான் இருக்குது. இது வந்து இருங்க நம்ம போட்டு பார்ப்போம், சார்ஜர் போட்டு பார்ப்போம். பேட்டரி கேமரா ஆன் பண்ணி பார்ப்போம். எப்போவுமே பேக்கேஜிங்கில் பேட்டரி இருக்காது, டக்குன்னு ஆன் ஆகிடுச்சு. 0.3 செகண்ட்ஸில் வந்து ஆன் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டக்குன்னு ஆன் ஆகிடுச்சு. நம்ம வந்து இதை வந்து ஆக்டிவேட் பண்ணணும் ஃபஸ்ட்டு கேமராவை. இதுக்கு உள்ளே வந்து இந்த ட்ரைபாட் ஹேண்டில் இருந்தது, நான் சொல்ல மறந்துட்டேன். இது வந்து 1.5 மீட்டர் எக்ஸ்டென்ஷன் ராட். இது எப்போ மேலே தூக்குறது? ஸோ இது வந்து நல்லா எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம். நல்லா இது யூஸ். இது கீழே வந்து ட்ரைபாட் நம்ம மாட்டுறதா இருந்தால் கீழே வந்து அதுக்கு அந்த த்ரெட்டு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக DJI இப்படி தெரியுதா, இதுக்கு மேலே இந்த DJI தெரியணும். இப்படி போட்டு இந்த தம் ஸ்க்ரூஸ் வச்சு டைட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இது டைட் பண்ணிவிட்டு மேக்னெட்டிக் மோடில் நம்ம வந்து கேமராவை மாட்டிக்க வேண்டியதான் இப்படி. ஸோ கீழே இந்த பாட்டமில் அவ்வளோதான் மாட்டிட்டு டைட் பண்ணுறதுக்கு இதை வச்சு டைட் பண்ணோம். அவ்வளோதான், டைட் பண்ணியாச்சு. ஸோ இவ்வளோதாங்க மவுண்டிங். நீங்கள் வந்து வெர்டிகலாக எடுக்கணும்னா இந்த சின்ன மவுண்ட் எடுத்து சைடில் இப்படி போட்டு இதை கழட்டிட்டு இந்த பக்கம் மாட்டிக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸி. இது போட்டுட்டு இந்த இடத்துல நம்ம லாக் பண்ணிடணும். லாக் பண்ணிட்டா அது லாக் ஆகிடும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த DJI மிமோ ஆப் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து DJI வாங்குறீங்க அப்படின்னா இந்த மிமோ ஆப் இன்ஸ்டால் பண்ணி இதை வந்து அஃபிஷியலாக ஆக்டிவேட் பண்ணணும். அப்போ தான் ஒர்க் ஆகும். இது வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்காது, வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணணும். அப்படி இல்லாட்டா நீங்கள் இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதை வந்து ஆக்டிவேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். வயர்லெஸ்ஸாக எதுவும் ஆன் பண்ணும், ப்ளூடூத் ஆன் பண்ணும். ப்ளூடூத் ஆன் பண்ணோடனே ஆன் ஆகிடுச்சு. ஸோ ரெண்டும் கோடு கரெக்டாக காட்டுது. அக்செப்ட் கொடுத்தோம்னா நம்ம வந்து அஃபிஷியலாக ஆக்டிவேட் ஆகிடுச்சு. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், அலோ ஆக்சஸ், எனேபிள், அக்கௌண்ட் நம்பர் கேட்குது, ஆக்டிவேட், activation successful, device activated, get started. ஸோ இந்த எப்படி ஒர்க் பண்ணணும் எல்லாமே அது வந்து சொல்ல ஆரம்பிக்குது. அது ஓரமாக வச்சுருவோம். ஸோ இதுதான் கேமரா. நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணுவோம். இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம ஆன் பண்ணும்போது இதெல்லாம் காட்டும் என்ன பண்ணணும் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு இங்கே மோடு இருக்குது. வீடியோ மோடில் வீடியோ மோடு, ஃபோட்டோ மோடு ப்ரெஸ் பண்ணுறதுக்கு இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் போதும். நம்ம ஆல்ரெடி வீடியோ மோடில் தான் இருக்கோம். என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்க்குறதுக்கு இது ப்ளேபேக் பட்டனு. இன்டர்னல் ஸ்டோரேஜ் எடுத்துக்கலாமான்னு கேட்குது. ஸோ நம்ம வந்து மோஸ்ட்லி 4K தான் எடுக்க போகிறேன். 4K 16:9 60 ஃப்ரேம்ஸ் இதில் எடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் ஸோ வீடியோ மோடு எல்லாமே ஓகே. போலந்தில் வந்து வின்டர், அதனால் எப்போவுமே க்ளவுடியாக க்ளூமியாக தான் இருக்கும். லைட்டு ரொம்ப இருக்காது. காலையில் 11 o'clock தான் ஆகுது. அதனால் இந்த டார்க்கர் டேஸில் வந்து DJI Action 5 டெஸ்ட் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். டைனமிக் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 13.5 ஸ்டாப்ஸ், ஆல்மோஸ்ட் மிரர்லெஸ் கேமராக்கு ஈக்குவலான
டைனமிக் ரேஞ்ச் இருக்கிற ஆக்ஷன் கேமராலேயே வந்து அதிகமான டைனமிக் ரேஞ்ச் உள்ள ஒரு கேமரா வந்து DJI Action 5. நான் வந்து இப்போது 4K 60 ஃப்ரேம்ஸில் எடுத்துக்கிட்டு இருக்கேன். என்ன மோடில் எடுத்துருக்குன்னா நார்மலாக ஸ்டாண்டர்டு ஆங்கிள் தான் எடுத்துகிட்டு இருக்கேன், வைட் ஆங்கிள் எடுக்கல. பட் ஆனால் இதுவே கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது. நான் வந்து இந்த செல்ஃபி ஸ்டிக் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், அதனால் இதுவே பெட்டராக தான் இருக்குது. ஸ்டெபிலைசேஷன் ஆன் பண்ணியிருக்கேன் ராக் ஸ்டடி அப்படின்ற மோடில். ஸ்டாண்டர்ட் டிவாப் இந்த மோடில் 4K 60 நார்மல் 10 பிட் கலரில் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதை பாருங்கள். நான் இந்த செட்டிங்ஸ் நாங்கள் மாற்றி காட்டுறேன். நெக்ஸ்ட் இப்போ நம்ம வைட் ஆங்கிளுக்கு மூவ் பண்ணுவோம், அதனால் அந்த செட்டிங்ஸும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து வைட் ஆங்கிள். ஸோ இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இன்னும் அல்ட்ரா வைடும் இருக்குது. இதே ஓரளவுக்கு இன்னும் நல்லா ஃபீல்ட் ஆஃப் வியூ வந்து ஜாஸ்தியாகவே இருக்குது. நீங்கள் பாருங்கள். ராக் ஸ்டடி மோடு எந்த அளவுக்கு ஸ்டெபிலைசேஷன் இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஃபுட்டேஜ் நாங்கள் வந்து கொஞ்சம் வேகமாகவே நான் நடக்கிறேன். இங்கே வரைக்குமா இப்படி வா. நீ நட வேகமா. ராக் ஸ்டடி மோடில் தான் இருக்குது. நாங்கள் வேகமாக நடக்கிறோம். எந்த அளவுக்கு ஃபுட்டேஜ் ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். போ குட்டி பாப்பா இருக்கு. நான் வந்து ஃபுல் வீடியோ வந்து கேமராவுடைய ஆன்போர்ட் மைக்கில் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டிராஃபிக்கான பிளேஸில் தான் பேசிகிட்டு இருக்கேன். எந்த அளவுக்கு ஆடியோ வந்து நல்லா கேட்குதுன்னு பாருங்கள். எனக்கு படி நல்லா டிராஃபிக் போயிட்டே தான் இருக்குது, நாய்ஸியாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த ஆன்போர்ட் மைக் வந்து எவ்வளோ நல்லா வேலை செய்யுது அப்படின்றத பாருங்கள். இது வந்து அல்ட்ரா வைட் ஆங்கிள். வைட் ஆங்கிளுக்கு அடுத்து இன்னும் கொஞ்சம் அதிகமான ஃபீல்ட் ஆஃப் வியூ நம்ம காட்டுறதுக்காக ஏறே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஹங்க்ரி ஃபாக்ஸ் டிவி.